3 லட்சம் ராணுவ வீரர்களை காவு வாங்கிய ரஷ்யா உக்ரைன் போர். உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தான் அமெரிக்க ஜனாதிபதியான ஒரே நாளில் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் செய்வேன் என்று கூறிய ட்ரம்பின் வாக்கு பலிக்குமா? ஒரு அங்காளி பங்காளிகளுக்குள்ள இருக்க சண்டை தாங்க ரஷ்யா உக்ரைன் போர். நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது போல. இந்த போர் 2022 தொடங்கி இப்ப 2024 முடிய போது இந்த சூழலையும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதுல உயிரிழந்த ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை நினைச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு பக்குன்னு இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ராணுவ வீரர்கள் இதுல உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா ரஷ்ய ராணுவ வீரர்கள் 2 லட்சத்தை தாண்டியும் உக்ரைன் ராணுவ வீரர்கள் 1 லட்சத்தையும் தாண்டி இருக்காங்க. ரஷ்ய ராணுவ வீரர்களோட உயிர் பலி எண்ணிக்கை உக்ரைன் ராணுவ வீரர்களோட உயிர் பலி எண்ணிக்கையை விட அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரஷ்யா தான் அதிகப்படியா உக்ரைன் நாட்டுக்குள்ள போயிருக்கிறதுனால உக்ரைன் அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. உக்ரைன் இவ்வளவு ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததுக்கு அப்புறமும் போரை நிலைநிறுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னா, உக்ரைனோட நட்பு நாடா இப்ப இருக்கிற அமெரிக்கா தாங்க. குறிப்பா அதிபர் ஜோ பைடன் தான் இதுல ஒரு முக்கிய பங்காற்றுறார். அவர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அவரோட ஆதரவாளர் தோற்றாலும் கூட அடுத்த மாதம் 20ஆம் தேதி தன்னோட ஆட்சி முடியறதுக்குள்ள உக்ரைனை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு $750 மில்லியன் ஆயுத உதவியா வழங்கியிருக்காரு. $1 இந்திய ரூபாய் படி 84 ரூபாய். அப்ப ஒட்டுமொத்தமா எத்தனாயிரம் கோடி அவங்க கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இவ்வளவு உதவி செஞ்சாலும் அமெரிக்கா பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்காத காரணம் என்னன்னா, அவங்க $5 பில்லியன் தங்களோட உதவி நாடுகளுக்கு செலவு பண்றதுக்காகவே தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ஸ்டோரேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. அதனாலதான் அதுல இருந்து அவங்க ஈஸியா எடுத்து கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு ஏற்படல. இந்த போரை வழி நடத்திட்டு போறதே சொல்ல போனா அமெரிக்கா தாங்க. இந்த சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு. அவரோட தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமாங்க? நான் இந்த தடவை ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே ரஷ்ய உக்ரைன் போரை நான் போர் நிறுத்தம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அடுத்த மாதம் ஜனவரி 20ஆம் தேதி பொறுப்பேற்கிறாரு. அப்படி அவர் பொறுப்பேற்கும் போது இதற்கான பேச்சுவார்த்தை உடன்படிக்கையெல்லாம் நிகழக்கூடும் அப்படின்றாங்க. ரஷ்யா இதுக்கு அதிக அளவில் ஒத்து போற மாதிரியும், உக்ரைன் இதுக்கு தயாராகலாம், ஆனா ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தா கண்டிப்பா ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அமெரிக்க அதிபராக மாற போற ட்ரம்புக்கும் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால இந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை நல்லபடியா நிகழ்ன்னு தான் சொல்றாங்க. இந்த போர் நிறுத்தம் நிகழ்ந்தா ரொம்பவே நல்லதாங்க. ஏன்னா 3 லட்சம் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப எவ்வளவு அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா அப்பாவி மக்கள் உயிரிழந்ததுக்கான அந்த புள்ளி விவரங்கள் நம்மளுக்கு சரியா கிடைக்கல. ஏன் அப்படின்னா, ரஷ்ய உக்ரைன் போரோட செய்தி விவரங்கள் அவங்களுக்குள்ளே வச்சிருக்கிறதால நம்மளுக்கு பெரிதான விவரங்கள் கூட தெரியல. சொல்லப்போனா பெரிதளவில் அப்பாவி மக்கள் உயிரிழக்கல, ராணுவ வீரர்கள் தான் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்பாவி மக்கள் காப்பாற்றப்பட்டு வேற இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறதா தான் தகவல்கள் வந்திருக்கு. எவ்வளவு சீக்கிரமா இந்த போர் நிறுத்தம் வருதோ அவ்வளவு தூரம் ரஷ்யாவுக்கும் சரி உக்ரைனுக்கும் சரி ரொம்பவே நல்லதுங்க. ஏன் சொல்றேன்னா, சாதாரணமா கொஞ்ச காலம் நீடிச்ச கார்கில் போருக்கே நம்மளுக்கு அவ்வளவு பெரிய பின்னடைவு பொருளாதாரத்தில் ஏற்பட்டுச்சு, ஏகப்பட்ட உயிரிழப்புகள். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல 3 ஆண்டுகள், அது 3 லட்சம் ராணுவ வீரர்கள் அப்படின்னா அதோட விளைவுகளை சந்திச்சு பாருங்க. ஏற்கனவே உக்ரைன்ல ஒரு ரூல்ஸே வச்சிருக்காங்க. அதாவது 25 வயசுக்கு மேல ஒரு ஆண் இருந்தா அவன் கண்டிப்பா போர்க்களத்துக்கு வந்தே ஆகணும், அவர் ராணுவ வீரனா மாறியே ஆகணும்னு சொல்லப்படுது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வாலண்டியர்ஸா ராணுவ வீரர்களை எடுத்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி தான் இந்த போரை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதனால போர் நிறுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு உலக நாடுகளுக்கு நல்லதுங்க. ட்ரம்பை பத்தின ஒரு சில சர்ச்சைகள் இருந்தாலும் கூட அவரோட அந்த முன்னெடுப்பு ரொம்பவே நல்லதுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்போட இந்த வாக்கு பலிக்குமா அல்லது அது ஒரு பொய் வாக்காவே போயிருமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.